இஸ்லாத்தை ஏற்றிருக்கும் எந்த ஒரு தரப்பினரும் மற்ற சமய வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்த மாட்டார்கள் என்றும் அது இஸ்லாத்திற்கு எதிரானது என்றும் பிரபல வழக்கறிஞர் லத்தீஃபா கோயா தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுவது மனித உரிமை மீறல் என்பதை அனைத்து தரப்பினரும் உணர வேண்டும் என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான லத்தீஃபா கோயா தெரிவித்துள்ளார். அதிகாரமும் அரசியல் பலமும் உள்ள ஒரு பெரும்பான்மை சமூகம் பலவீனமான சிறுபான்மையினரை குறிவைத்து இப்படியான தாக்குதலை நடத்துவது கோழைத்தனமானது என்று அவர் கடுமையாக சாடினார். ஒரு சில தரப்பினர் தங்களை பெரும்பான்மையினர் என காட்டிக்கொண்டு இந்தியர்களின் நம்பிக்கைகளின் மீது தாக்குதலை நிகழ்த்துவதை அரசு கண்டும் காணாது இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். அரசு அல்லது தனியார் நிலங்களில் கட்டப்பட்டிருக்கும் கோயில்களுக்கு எதிராக பிரதமர் அன்வார் தெரிவித்த ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கூட்டம் கிளம்பி போய் ரவாங் பெடானா உச்சிமலை முனீஸ்வரர் கோயிலை இரவோடு இரவாக அடித்து நொறுக்கியுள்ளனர். அந்த கும்பலைச் சேர்ந்தவர்களை பாதுகாக்க நினைக்கும் எந்த ஒரு தரப்பினரும் இஸ்லாத்தை மீறியவர்களாகத்தான் தாம் கருதுவதாக லத்தீஃபா கோயா கடுமையாக சாடினார். இதனால் இரு சமூகத்திற்கும் இடையில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வழக்கறிஞர் லத்தீஃபா கோயா கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.